ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு சில ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பன் ஒயரை வந்து என்ன பண்ணுறதுன்னா, பேனலில் ஃபெவிபாண்டு போட்டு அப்படியே பேனல்லையே ஒட்டி எடுத்துகிட்டு வந்து பயங்கர நீட்டாக இருந்தால் தான் நாய்ஸ் வராது அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் நான் சில இதில் பார்த்துருக்கேன். அப்படி ஃபெவிபாண்டெல்லாம் போட்டு ஒயரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணினா தான் நாய்ஸ் வராது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறதெல்லாம் பிராண்டட் ஏவிஆர், யமஹா, டெனானு இந்த மாதிரி பிராண்டட் ஏவிஆர்ஸு. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து அந்த அளவுக்குலாம் போட்டு என்ன சொல்கிறது, ஃபெவிபாண்ட்லாம் போட்டு ரிப்பன் ஒயரை வந்து கேபினெட்லேயே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நாய்ஸ் வர்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, பவர் சப்ளை சைடு வந்து சிக்னல் ஒயர்ஸ் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை லைனை தனியாக ஒரு சைடு பிரிச்சுருங்க. ஆடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு சைடு பிரிச்சிட்டிங்கனாலே ஆம்பிளிஃபையரில் நாய்ஸ் வராது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து கிரவுண்டிங், அதாவது போர்டு டு போர்டு லூப்பு, அதாவது கிரவுண்ட் லூப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன சொல்கிறது, காயில் கட்டுறாங்க இல்லையா, அது வந்து லீக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பராக வந்து நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் கட்டுறவங்க கிட்ட பிராண்டட் டிரான்ஸ்ஃபார்மராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லீக்கேஜ் இருக்காது. அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற நாய்ஸும் உங்களுக்கு இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் சரிங்களா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா, கெப்பாசிட்டர், அந்த பவர் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிரேடில் போடக்கூடாது. ஆடியோ கிரேட் கெப்பாசிட்டர் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாய்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டட் ஆம்பிளிஃபையரும் உங்களுக்கு வந்து ஃபெவிபாண்டு போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிடலாம், ரிப்பன் வயரையோ இல்லை வேறு எதையோ இது பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்னடான்னா, பவர் சிக்னல் ஒயர் தனியாக வரும், ஆடியோ சிக்னல் ஒயரை தனியாக பிரிச்சுருவாங்க. அவ்வளோதானே தவிர்த்து அங்கே யாரும் நீட்னஸுக்கு வேலையே கிடையாது. எந்த கேபினெட்டை நீங்கள் திறந்து பார்த்தாலும் ஒயர்லாம் அப்படியோ அவ்வளோ நீட்டாலாம் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. புதுசாக ஆம்பிளிஃபையர் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அப்படி ஒயரை வந்து நீட்டாக ஃபெவிபாண்ட் போட்டு கேபினெட்டில் பேஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் சவுண்டுக்கும் நாய்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? பவர் சப்ளையை தனியாக எடுங்க, ஆடியோ சிக்னல் எல்லாத்தையும் ஒரு தனியாக எடுங்க. பவர் சப்ளை போகிற இடத்துல ஆடியோ சிக்னல் போகாமல் பார்த்துக்குங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் ஆடியோ போர்டு இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கிரவுண்ட் லூப்பெல்லாம் கரெக்டாக அடிச்சிட்டிங்கனாலே நாய்ஸுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ப்ராப்பரான கெப்பாசிட்டர் பவர் சப்ளை மியூஎஃப் சொல்லுவாங்க இல்லையா, 10,000 மியூஎஃப்ஓ 15,000 மியூஎஃப்ஓ ப்ராப்பராக போட்டிங்கனாலே நாய்ஸ் வரதுக்கான சான்ஸே கிடையாது. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இதுக்காக ஃபெவிபாண்ட் வாங்கி ரிப்பன் ஒயரை ஃபுல்லாக பேனலில் போட்டு ரிப்பன் ஒயரை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி மடிச்சு விட்டு எடுத்துகிட்டு போய் கிடையாது. கரெக்டாக வந்து அந்தந்த பவர் சப்ளைக்கு ஒரு 1 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ சிக்னல் ஒயருக்கு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 0.5 mm to 0.7 mm ஸ்பீக்கர் ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாய்ஸுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நன்றி.